நாம் இன்று பார்க்கக்கூடியது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம். இந்த ஜாதக விளக்கங்களை இங்கே பதிவு செய்வதற்காக அந்த ஜாதகனினுடைய உறவினர்களிடம் சரியான அனுமதியை வாங்கித்தான் நம்ம இந்த ஜாதகத்தை பதிவு செய்கிறோம். சரிங்களா? ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே இந்த ஜாதகம் பதிவு செய்யப்படுகிறது. அக்டோபர் 30, 1981 திரும்பவும் சொல்கிறேன், அக்டோபர் 30, 1981 இரவு 7:50 மணிக்கு மும்பையில் பிறந்த ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். சரி, ஜாதகன் ரிஷப லக்னத்தில் இங்கே பிறந்திருக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியே 6ஆம் பாவகத்தின் அதிபதியாக வந்து விடுவதால் 12 பாவக அதிபதிகளிலும் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு தேவையற்ற பாவகத்தினுடைய அதிபதி அப்படின்னா அது 6ஆம் அதிபதி தான். கடன், நோய், எதிரி. சரிங்களா? அடிமை வேலை. அந்த அடிமை வேலை இல்லை அப்படின்னா அவன் சுய தொழில் செஞ்சுட்டு போகிறான். அதனால அதில் இருக்கக்கூடிய அடிமை வேலையும் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் கிடையாது. 6 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவயோக பாவகம். 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம். 12 அப்படிங்கிறது இங்கே பூமியில் பிறந்த எந்த ஒரு உயிரும் விரயம் ஆகக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய முடிதலை சொல்லக்கூடியது. 8 என்பது இந்த பிரபஞ்சத்தில் அந்த உயிர் எப்போது வரைக்கும் தங்கியிருக்கும் அப்படிங்கிற ஆயுட் நாட்களை சொல்லக்கூடியது. ஆகவே சுவரின்றி சித்திரம் இல்லை, இதுதான் மெயின் கான்செப்ட். அதனால 8ஆம் பாவகம்தான் ஒரு ஜாதகத்தில் முதன்மையாக வலுக்கணும். 6ஆம் பாவகம் ஒரு ஜாதகத்தில் முதன்மையாக வலுக்கக்கூடாது. 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது 8ம் அங்கே 12ல் போய் தான் கனெக்ட் ஆகும். 6 நேரடியாக வாழும் போதே அந்த மனிதன் தன்னைத்தானே மாய்த்து கொள்கின்ற அல்லது இந்த வாழ்க்கையை வெறுக்கின்ற நோயை கொடுக்கும். அதற்கு ஈக்குவலான கடனை கொடுக்கும். அல்லது எதிரிகளை கண்டு பயந்து ஒளிந்து வாழ்கின்ற தற்கொலை செய்கின்ற அவமானங்களையும் கொடுக்கும். அப்போ இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சோன். 6ல் எந்த பாசிட்டிவும் கிடையாது. சரிங்களா? இந்த ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியான சுக்கிரனே இங்கே 6ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வந்துடுறதுனால நாம் மிக கிளியர் கட்டான ஒரு ரூல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தா லக்னத்தினுடைய லக்னாதிபதியான சுக்கிரன் 8 அல்லது 11ஆம் பாவகத்தில் சிறை வைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறோம். லக்னாதிபதியை போய் 8ல் மறையணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் பாவகத்தின் அதிபதியாக ரொம்ப ரொம்ப வீரியமாக விருச்சகத்திற்கு செவ்வாயை விடவும் இந்த ரிஷபத்திற்கு இங்கே சுக்கிரன் செயல்படுவார். காரணம், சுக்கிரனுடைய எண்ணியலே இங்கே 6 தான், 1 கிடையாது. சரிங்களா? அப்போ சுக்கிரனுடைய எண்ணியல் என்பதும் இங்கே 6. அப்போ எண்ணியல் கிரகங்களை இங்கே ஆளுமை செய்கிறதா அப்படின்னு ஒரு தவறான புரிதலுக்குள்ள வந்துடக்கூடாது. கிரகங்களினுடைய ஆளுமையில் எண்ணியலும் ஒன்று. சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரனுடைய எண்ணியல் நேரடியாக 6 என்பதால் இந்த விருச்சக லக்னத்திற்கு செவ்வாயினுடைய தன்மையை விடவும் இந்த ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் என்பவர் நேரடியான 6ஆம் பாவகத்தினுடைய அனைத்து வேலைகளையும் செய்வதற்கு கடமைப்பட்டவர். ரிஷப லக்னத்திற்கு குருவை விடவும் முதல் நிலையான அவயோகி என்பவர் சுக்கிரனும் சந்திரனும் தான். சரிங்களா? இந்த இடத்துல சந்திரனை ஏன் டாப் மோஸ்டா சுக்கிரனுக்கு இணையான அவயோகின்னு சொல்றோம் அப்படின்னா, இது ஸ்திர லக்னம், 3 குடைவன், மாரகஸ்தானத்தின் அதிபதி அப்படிங்கிறதுனால மட்டுமே இல்லை. இதெல்லாம் மூல நூல்களில் இருக்காது, எந்த இடத்துலையும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. அதையும் அந்த இடத்துல மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றா இருந்தாலும் நாம் பதிவு செய்து தான் ஆகணும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, மாரகஸ்தானத்தின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை, இந்த மாரகஸ்தானத்தின் அதிபதியான இந்த சந்திரனே ஒரு மனிதனுடைய மனோகாரகனாக வந்து விடுகிறான். அதனோட மட்டுமல்ல, இந்த சந்திரன் என்பவர் உச்சம் பெறுவதே சுக்கிரனுடைய வீட்டில தான். அப்போ மாரகாதிபதி உச்சம் பெறுவதே இந்த லக்னாதிபதியினுடைய வீட்டில தான். அப்போ இந்த லக்னாதிபதியினுடைய வீட்டில் அவர் இங்கே உச்சம் பெறுவதால் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, மிக மிக சென்சிட்டிவான ஒரு விஷயத்த இந்த ரிஷப லக்னத்திற்கு இங்கே முதல் நிலையான அவயோகி என்பவர் லக்னாதிபதியான சுக்கிரனும், அதற்கு சுக்கிரனுக்கு இணையான அவயோக பலன்களை செய்பவர், மாரகத்தையும் செய்பவர் சந்திரன்.
சரிங்களா? நீங்க இன்னொரு கேள்வி உங்களுக்கு நிச்சயமா இந்த இடத்துல வரணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கு 9 கூடிய பாக்கியஸ்தானத்தின் அதிபதி நேரடியாக 6ஆம் பாவகத்துல தானே உச்சம் பெறார். லக்னத்திற்கு முதல்நிலை ராஜ யோகாதிபதியான சனி என்பவர் 9, 10க்கு அதிபதியான இந்த சனி என்பவர் முதல்நிலையான ராஜ யோகாதிபதியாக வருவார். அவர் இந்த ரிஷப லக்னத்தின் 6ஆம் பாவகமான சுக்கிரனுடைய துலாத்தில் நேரடியாக உச்சம் பெறுவதால் தான் இந்த சனி என்பவர் இந்த இடத்துல பாதகங்களையும் செய்வதற்கு கடமைப்பட்டவராக இருக்கிறார். சனி செய்கின்ற இந்த பாதகம் என்பது தந்தையை சொல்கின்ற உயிர்காரகம் நிறைந்திருக்கின்ற 9ஆம் பாவகம் என்பதால் இந்த ரிஷப லக்னத்தில் ஒரு சிறு வயதுல ஒரு ஜாதகனுக்கு சனியினுடைய தசை 6லேயே இருந்து நடந்தா தந்தையை அயல் நாடுகளுக்கு அனுப்பும். ஏன்னா சந்திரன் மாரகாதிபதி அவர் உச்சம் பெறுவதற்கும் இங்க ராஜ யோகாதிபதி 6ல உச்சம் பெறுவதற்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. 2 பேருமே சுக்கிரன் வீட்டில தான் உச்சம் பெறுறாங்க. ஆனாலும் அங்க வேரியேஷன் அப்படிங்கிறது, இந்த வேரியேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாவக பலன்களை புரிஞ்சுக்கணும், பாவக ஆதிபத்தியங்களை புரிஞ்சுக்கணும். 9 வாக்கியத்தை மட்டுமே சொல்லும். ஒரு சதுரங்க ஆட்டையில நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ராணி அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி தான். ராஜா என்பவர் இங்கே லக்னாதிபதி. அவர் ஒரு கட்டத்தை தாண்டி எங்கேயும் பெரிய அளவுல நகர மாட்டார். அவருக்கு பெரிய பவர்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த 9ஆம் அதிபதிங்கிற ராணி தான் இந்த ராஜாவை காப்பாற்றுகின்ற முதல் நிலையான பவர்ஃபுல்லான ஒரு பாவகம். இந்த கிரகம் இங்கே தசை நடத்தினாலும் அதனுடைய ஆதிபத்திய பலன்களை கொடுப்பதற்கு முயற்சி செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல பதிவு செய்ததற்கான முதன்மையான காரணம், சனி நேரடியாக 6ஆம் பாவகத்தில் இந்த ரிஷப லக்னத்திற்கு உச்சம் பெற்றாலும் கூட அவர் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக பெரிய பாதக பலன்களை இந்த ஜாதகனுக்கு செய்ய மாட்டார். ஜாதகனுக்கு 40 வயது நடந்தா அவருடைய தந்தைக்கு இங்கே கர்மாவை செய்ய வைப்பார். சரிங்களா? அதுவும் இங்கே பாதகம் என்பது ஐயோபி நடந்துருச்ச அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இயற்கையின் வடிவாக கடந்து செல்கின்ற நிலையில தான் அந்த பாதகம் இருக்கும். அதுதான் ஸ்திர லக்னத்திற்கு பாதகாதிபதி பெரும் பாதகங்களை செய்துவிட மாட்டார். காரணம், அவர் 9ஆம் அதிபதியாக வருவதால். நாம இந்த மூல விதிகளை வச்சு நம்ம சொல்லலை. அவர் 6லேயே உச்சம் பெற்றாலும் கூட அவர் பெரும் பாதகங்களை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதுக்கு தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். இருக்கக்கூடிய 12 லக்னங்களிலும் ரிஷப லக்னத்திற்கும் விருச்சக லக்னத்திற்கும் தான் 8ங்கிற ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியும் அவனுடைய ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியா வருவார். குரு ரிஷப லக்னத்திற்கு இங்க 8 கூடியவனாகவும் 11 கூடியவனாகவும் வருவார். ஒன்று விருச்சக லக்னத்திற்கு இங்க புதன் என்பவர் 8க்கும் 11க்கும் அதிபதியா வருவாங்க. காரணம் ஏன்? இந்த லக்னாதிபதியே அவனை காப்பாத்திக்க மாட்டான். லக்னாதிபதியே முதன்நிலையா வில்லனா அவனுக்கே இருக்கிறான். அப்போ லக்னாதிபதியே இந்த கண்டிஷன்ல இருக்கிறானே, அப்போ லக்னாதிபதியே இந்த கண்டிஷன்ல இருக்கிறான். 9ஆம் அதிபதி அவங்க தகப்பனுக்கான பாதகத்தை செய்யக்கூடிய கண்டிஷனுக்கும் வந்துடுறான். அப்போ நாம இங்க என்ன செஞ்சாகணும்? ஏன்னா 9ஆம் அதிபதி இங்கே பாதகம் சொல்றதுக்கு ரிஷபமும் ஸ்திரம், அதே போல இங்க விருச்சகமும் ஸ்திர லக்னம். 9ஆம் அதிபதியும் சில விதிகளுக்கு உட்படுறார். அப்போ நாம தான் இங்க என்ன செஞ்சாகணும் அப்படின்னா, இந்த 8 கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான நாம தான் இந்த ஜாதகனுக்கு ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில தான் இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரிஷப லக்னத்திற்கு 8 கூடிய குரு 11 கூடிய லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்துடுறார். ஒரு ஜாதகத்திலும் 11ஆம் பாவகம் என்பது 6க்கு 6ஆக இங்க வரக்கூடியது. அதனால 6 நோயை சொல்லுது அப்படின்னா 11 நோயற்ற வாழ்வை சொல்லும், அவனுடைய எதிர்பார்த்தலை சொல்லும். அதே போல 6 கடனை சொல்லுதுன்னா 11 லாபத்தை சொல்லும். 6 எதிரியை சொல்லுது அப்படின்னா 11 எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வெற்றியை சொல்லும். அதே போல இங்கே 6 அடிமை வேலையை சொல்லுது அப்படின்னா அப்போ 11 லாபத்தை சொல்லும். சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, இந்த 10ங்கிறது தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு தான் 2ங்கிற தனஸ்தானமா 11 வரும். வேலை பார்க்குறவனுக்கு லாபம் கிடையாது, ஒன்லி கூலி மட்டும்தான். அதான் அடிமை வேலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 6க்கு 6ஆக வரக்கூடிய ஒரு உன்னதமான பாவகம் தான் இந்த 11. ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியே 6 கூடியவனா வர்றதுனால தான் குரு 8 கூடியவனா இருந்து அவரே 11 கூடியவனா இங்க வரார். இப்போ ஜாதகத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகம் ரிஷப லக்னத்தில் இங்க பிறக்க லக்னாதிபதி என்பவர் நாம் சொன்ன அதே விதிகளின்படி 8ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனா இந்த 8ஆம் பாவகத்தில் அவர் இருப்பதாக தெரிந்தாலும் இந்த ஜாதகத்தில் பரிவர்த்தனை மூலமாக
என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா 6-8 பரிவர்த்தனை. சரிங்களா? இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் என்பவர் பரிவர்த்தனையின் மூலமாக தன்னுடைய 6ஆம் பாவகத்திற்கே வந்து விடுகிறார். இது சரியான்னு கேட்டீங்கன்னா தவறு. அப்போ இந்த ஜாதகனுக்கு முதல் நிலையாக இந்த சுக்கிர தசை வருவதற்கு முன்பு வரைக்கும் இங்க அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் கடன் இருக்காது, நோய் இருக்காது, அவமானம் இருக்காது, தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற தற்கொலை எண்ணங்கள் இருக்காது. சரிங்களா? இந்த தற்கொலை எண்ணத்தை சொல்பவர் இண்டிவிஜுவலா ஒவ்வொருடைய சுய ஜாதகத்திலும் இங்க சந்திரனும் ராகுவும் ஜாதகத்துல இங்கே சந்திரன் என்பது மனோகாரகத்தை சொல்லும். இங்கே இந்த ரிஷப லக்னத்திற்கு கொடுமையை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே 6 வந்து அதே நேரத்துல அதே போன்று எந்த ஒரு மனிதனுக்கும் மனதை சொல்கின்ற சந்திரனே மாரகஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்துடுறான். சரிங்களா? அப்போ மாரகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரனுடைய தொடர்பும் இந்த ஜாதகத்திற்கு வராத வரைக்கும் இந்த ஜாதகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாதகத்துல லக்னாதிபதி சுக்கிரன் என்பவர் இருக்கின்ற சாரத்தின் அடிப்படையில தன்னுடைய பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே கேதுவினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரன் கேதுவினுடைய சாரத்துல இருக்கிறார். இந்த சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ஜாதகனுக்கு 2010 இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. 2030 வரைக்கும் இந்த ஜாதகனுக்கு சுக்கிர தசை. இந்த ஜாதகத்துல இந்த சுக்கிரன் மட்டும் இங்க பரிவர்த்தனையா ஆகாம இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த இடத்துல நடந்திருக்காது. சரிங்களா? ஆனா இங்க பரிவர்த்தனை ஆனதுதான் இங்க குற்றம், முதல்நிலையான குற்றம். அதனோடு இணைந்து இந்த ஜாதகத்துல மாரகஸ்தானத்தின் அதிபதியான இந்த சந்திரன் என்பவர் 7ல் அமர்ந்து இந்த லக்னத்தோடு நேரடியாக தொடர்புல இருக்கார். இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் என்பவர் இந்த லக்னத்திற்கு 12 என்கின்ற பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அதனோடு மட்டுமல்ல, இந்த ஜாதகத்துல சந்திரனுடைய வீட்டுல இங்கே ராகு அமர்ந்திருக்கிறார். சந்திரன் மற்றும் ராகுக்கு இடையிலான இந்த தொடர்பு என்பது எதை சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தற்கொலை எண்ணங்களை இங்கே தூண்டும். சரிங்களா? சந்திரன் நல்லா இருந்துச்சுங்க, ஒரு மனிதனுக்கு சந்திரன் நல்லா இருக்கு அப்படின்னா அவன் தற்கொலையெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டான். ஆனா இங்கே ஒரு மனிதனுக்கு சந்திரன் ராகு காம்பினேஷன்ல இருந்து அந்த ஜாதகனினுடைய லக்னாதிபதியே அவயோக பொசிஷன்ல இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா அந்த ஜாதகத்திற்கு தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது எழும். சரிங்களா? இந்த ஜாதகத்தை முதல்நிலையா நம்மகிட்ட கொடுத்து இந்த ஜாதக பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் ஒரு நண்பர் தான். அப்போ நாம அவற்றை கேட்ட ஒரே ஒரு கேள்வி, முதல்நிலையாகவே இந்த ஜாதகன் முதலில் உயிரோடு இருக்கிறாரா? அவர் பதில் சொல்லலை. நான் கேட்டதுக்கு பதில் என்னாச்சுன்னு, இந்த ஜாதகன் உயிரோடு இல்லை அப்படிங்கிறத தெளிவா சொன்னோம். திரும்பவும் என்ன கேட்கிறாருன்னா, எதை வச்சு இந்த ஜாதகன் இப்போது உயிரோடு இல்லைன்னு சொல்றீங்க? அப்போ இது அமானுஷ்ய சக்தியா? ஒரு சக்தியும் கிடையாது. ஜாதகனுக்கு 2010 முதல் இங்க சுக்கிரதசை நடக்கும். அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் 8ல் இருப்பது போல தெரிந்தாலும் 8லிருந்து 6ஓட இங்க தன்னுடைய பாவகத்திற்கு பரிவர்த்தனை ஆகிவிடுகிறார். அப்போ சுக்கிரன் 6ல் இருந்து இந்த சுக்கிரன் 6ல் இருந்து இங்கே தசை நடத்துகிறார். அதனோட மட்டுமல்ல, இந்த 6ஆம் பாவகத்தில் இந்த 4 என்கின்ற சுகஸ்தானத்தின் அதிபதி சூரியன் என்பவர் நீச்சம் பெறுகிறார். இங்கே இந்த துலாம் என்பது சரம் என்பதால, புரிஞ்சுதா? இப்போ இந்த சுக்கிரனும் சூரியனும் நேரடியாகவே இணைவதால், அதனோட மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், இந்த சுக்கிரன் கேதுவோட சாரத்துல இருக்க இந்த கேது என்பவர் இந்த சூரியனுடைய சாரத்துல இருக்கிறார். ஒரு கேது எப்போதெல்லாம் வலுப்பற்ற நிலையில தொடர்பு கொள்ளுதோ அப்போதெல்லாம் அந்த ஜாதகத்துல அவங்களுடைய உறவினர்கள்ல நிச்சயமான முறையில இந்த பொசிஷன், இது போன்ற ஒரு பொசிஷனா இருந்தா அந்த ஜாதகனுக்கே உயிரை பிரிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டே இருக்கிறோம். சரிங்களா? அந்த மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஜாதகத்துல இந்த கேது என்பவர், இந்த சுக்கிரன் என்பவர் கேதுவோட சாரத்துல இருக்க, இந்த கேது என்பது நீச்சம் பெற்ற சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். அதனோட மட்டுமல்ல, இங்கே பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த சுக்கிரன் என்பவர் நேரடியாக சூரியனோடு இங்கே இணைகிறார்.
அதனோடு மட்டுமல்ல, இந்த துலாம் ராசிக்கு இந்த சூரியன் சிம்மம் என்பது 11 பாதகமாக வரும் என்பதால் இந்த ஜாதகன் அப்படி சொன்ன இந்த ஜாதகனுக்கு இரும்பினால் தலையில் அடிபட்டு மாரகம் நிகழும். அதனோடு மட்டுமல்ல, இந்த மாரகம் என்பது பிறருக்கு இங்கே கொலையாக தெரியும். ஆனால் இந்த ஜாதகன் கொலை செய்யப்படவில்லை, இந்த ஜாதகன் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னும். தலையில அடிபடும் இரும்பு காரகத்துல, அதனால மாரகம் நிகழும்னு சொல்றீங்க. இதனோட இணைஞ்சு எப்படி இது தற்கொலையாக இருக்கும்? அப்போ ஒரு கொலை தானே அப்படின்னார். இல்லைங்க, அது கொலையாக இருக்காது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரன் என்பவர் நேரடியாக 7ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்க, சந்திரன் என்பவர் இங்கே சனியினுடைய சாரத்தில் இருப்பது மட்டுமல்ல, இந்த சந்திரனுக்கு சாரம் சனி எப்படி கொடுத்தாரோ அதே போன்று இந்த சனிக்கு சந்திரன் என்பவர் சாரம் கொடுத்திருக்கிறார். சந்திரன் சனியினுடைய சாரத்துல இருக்கிறார், சனி சந்திரனுடைய சாரத்துல இருக்கிறார். அப்போ 9ஆம் அதிபதி மாரகாதிபதியினுடைய சாரத்துல இருக்கிறார், மாரகாதிபதி பாக்கியாதிபதியினுடைய சாரத்துல இருக்கிறார். சரி, அதனால இந்த சுக்கிர தசையில இந்த ராகுவினுடைய புத்தி அப்படிங்கிறது 2020 வரைக்கும் இங்க நடந்திருக்கும். சரி, அந்த நேரத்தில் இந்த ஜாதகனுக்கு தற்கொலை முயற்சிகள் எண்ணங்கள் என்பது இங்கே எழுந்திருக்கும். மனைவியோடு சண்டையிட்டு இருப்பார் அப்படின்னா, இப்போ ராகு தான். ஆனா ஏன் இந்த சந்திரனை வச்சு பலன் சொல்றோம் அப்படின்னா, ராகு எப்படி செயல்படுவார்? தான் எந்த வீட்டுல இருக்கிறோமோ அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படுவார். கடகராகு அருமையா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அத கடகராகு கொடுக்காட்ட பரவாயில்ல ரிஷப லக்னத்துக்கு. சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இந்த சந்திரன் 7லயே இங்க இருக்கிறதுனால, இந்த சந்திரன் வர்க்கோத்தம நிலையிலும் இருக்கிறதுனால, இந்த சுக்கிரதசை ராகு புத்தியில 2020க்கு உள்ள இந்த தற்கொலை முயற்சி அப்படிங்கிறது, இங்கே சந்திரன் என்பது நீர்க்காரகம். இந்த ராகு சுக்கிரதசையில இங்க ராகு புத்தியில தற்கொலை முயற்சி பண்ணினாரா அப்படின்னா, ஆமா பண்ணினார். அதுவும் எந்த பொசிஷன்ல எந்த காரகத்துல அவர் பண்ண முயற்சிப்பார்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதையும் நம்ம சொன்னோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிரன் தசையில, இந்த சுக்கிர தசையில ராகுவோட புத்தி நடக்க, அந்த ராகு என்பது சந்திரனுடைய வீட்டுல இருக்க, அந்த சந்திரன் என்பவர் சனியினுடைய சரத்துல இருக்கார். சனி குடிக்கக்கூடாத திரவம். சரிங்களா? குடிக்கக்கூடாத திரவம் என்பதுல எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சந்திரன் திரவ நிலை பொருட்களை சொல்லும். அப்போ அந்த சந்திரன் இங்கே யாருடைய காரகத்துல இருக்கார்? சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார். சனியே சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்போ மனோகாரகன் என்கின்ற இந்த சந்திரன் சனியினுடைய சாரத்துல இருந்து இந்த சுக்கிர தசையில் ராகுவினுடைய புத்தியில மண்ணெண்ணையை ஊத்திட்டு கொளுத்திக்க போனாரா அப்படின்னா, 100% அதைத்தான் செஞ்சார். ஆனா அந்த நேரத்துல அவருக்கு மாரகம் நிகழாது. அட்டம்ப்ட் மட்டும் தான் பண்ணார். ஆனா அந்த நேரத்துல அவருக்கு மாரகம் நிகழ்வதற்கு துளியும் வாய்ப்பு இல்லை. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சாரத்தினுடைய வலிமை. சரிங்களா? சாரத்துல பலன் இல்லை அப்படின்னு சொல்லி அடி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறீங்கல்ல, அவங்க இந்த கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர தசையில ராகு புத்தியில இங்க மாரகம் நிகழலை. மனைவினால இங்க பங்கங்கள் வரும். மனைவியோட சண்டையிட்டு 7ல இருக்கு சந்திரன். சரிங்களா? அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் 7ல இருக்கிறதுனால மனைவியோட பகை என்பது ஏற்படும். அவரு சனியினுடைய சாரத்துல இருக்கிறதுனால இந்த மண்ணெண்ணையை ஊற்றி தீக்குளிக்க போனதெல்லாம் உண்மை, நடந்த நிகழ்வு. ஆனா மாரகம் நிகழவில்லை, தீ பற்றவில்லை. காரணம் ஒன்றே ஒன்றுதான். இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் இந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதியான 9 பத்துக்குடையவன். அதனால இங்க என்ன நிகழல? அவருடைய தந்தை அதை சரி செய்தார், அணைத்தார். தந்தை தீயை கொழுந்து விட்டு எரிய விடாமல் தடுத்தார் அப்படின்னா, ஆமா தம்பி, உண்மையில நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. தடுத்ததற்கு காரணம் சந்திரன் மாரகாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் இங்கே சனியினுடைய சாரத்துல இருந்ததுனால அந்த அட்டம்ப்ட் இங்க ஃபெயிலியர். அதற்கு பிறகு இதே சுக்கிர தசையில் இங்கே சனியினுடைய புத்தி வருகின்ற போது, சரிங்களா, சுக்கிர தசையில் சனியினுடைய புத்தி என்பது 2023 பிப்ரவரி மாசத்துல இருந்து 2026 ஏப்ரல் மாசம் வரைக்கும் இந்த ஜாதகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர தசை சனி புத்தி முடியும் முன் இந்த ஜாதகனுக்கு மாரகத்தை இங்கே செய்யும். இந்த சந்திரனுடைய தற்கொலை எண்ணத்தினால் அவருக்கு இந்த மாரகம் நிகழும். இப்போ நான் மேல் சொன்ன விதி இருக்குல்ல, இந்த சுக்கிரன் 6ல் பரிவர்த்தனை ஆகிறார். அதனோட மட்டுமல்ல, இங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறார். சூரியன் தலைப்பகுதியை சொல்லும்.
அதனோடு மட்டுமல்ல, அது இந்த பூமி தான் இங்க சூரியன்னு மாற்றி எழுதிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி தலங்கிறது மேட்சா பூமிக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பு அப்படிங்கிறதே முதல் நிலையாக தலைப்பகுதி தான் இயற்கையின் அமைப்பின்படி வெளிப்படும். அதனால பூமி காரக கிரகத்திற்கும் இங்கே தலைதான் அமைப்பு. எப்படி இந்த குருவுக்கு எப்படி இதயமோ, சனிக்கு எப்படி எலும்புகளோ, அதே போல பூமிக்கு இங்கே தலை தான். சரிங்களா? அந்த அமைப்பின்படி இந்த சுக்கிரன் இந்த சூரியனோடு இங்கே இணைய தலைப்பகுதியில தான் உயிர்கண்டம் அப்படிங்கிறது நிகழும். இந்த சூரியன் என்கின்ற பூமி என்பது துலாத்துல நீச்சம். அதனோட மட்டுமல்ல, நீச்சமானா மட்டும் இங்க இந்த நிகழ்வுகளை இங்க கொடுக்கல. ஒரு விதியை மட்டும் வச்சு இப்படி எடுத்துக்க கூடாது. இந்த துலாம் ராசிக்கு இங்கே சிம்மம் பாதகம் என்பதாலும், அந்த பாதகாதிபதியினுடைய இணைவு என்பதாலும், அந்த சிம்மத்தின் அதிபதி இங்கே நீச்சம் என்பதாலும், தலைப்பகுதியை சொல்லும் என்பதாலும், அது சூரியன் பூமி எப்படினாலும் விட்டுருங்க. ஆனா ஒரு அமைப்பு இங்கே துலாத்திற்கு அது பாதகம், சிம்மம். சரிங்களா? அப்போ சிம்மத்தின் அதிபதியோடும் இணைந்து அந்த சிம்மத்தின் அதிபதி நீச்சமாகவும் இருந்து இந்த சுக்கிர தசை நடப்பில் இருக்கும் போது இந்த ஜாதகனுக்கு நான் மேல் சொன்ன விதிகளின்படி நேரடியாக 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எப்போதும் எந்த திசை நடந்தாலும் அந்த ஜாதகனுக்கு தொடர்பிலே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் இங்க மனைவி ஸ்தானம் மட்டும் 7லே இருக்கு. அதற்கு முன்னால நண்பர் ஸ்தானம் இருக்கு. நான் கல்யாணம் முடிந்த வரைக்கும் நண்பரோட டிராவல் பண்ணுவான். நிறைய ரகசியங்கள் நண்பருக்கு மட்டும்தான் தெரியும். அதே போல இங்க திருமணத்திற்கு பிறகு ஒரு ஜாதகனுக்கு முதல் நிலையான அவனுடைய இறுதி நாள் வரைக்கும் அவனோடு துணை வருவது மனைவி ஸ்தானம் மட்டும்தான். இது ஒரு பெண்ணாக இருந்தா கணவன் ஸ்தானம் மட்டும்தான். அதனால தான் இங்கு கணவனுக்கும் மனைவிக்கும் 7ஆம் பாவகம் கொடுக்கப்பட்டது, நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால. புரிஞ்சுதா? இப்போ இந்த சந்திரன் என்பது மாரகஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து அவர் இங்கே சனியினுடைய சாரத்தை பெற்று சனி மாரகாதிபதியினுடைய சாரத்தை பெற்றதுனால சுக்கிர தசையில் சனி புத்தி என்பது 2023 பிப்ரவரி மாசத்திற்கு பிறகிலிருந்து நடப்பதால் 2026 4 வரைக்கும், நான் எந்த மாதம் எந்த நாள்னு வரைக்கும் சொன்னேன், இப்போ அது தேவையில்லை. அந்த பொசிஷன் அப்படிங்கிறது இங்கே இணைகின்ற போது அந்தரத்தை வைத்தும் தெளிவாக இணைச்சு சொன்னோம். இந்த மாதத்துல இந்த நாளுக்குள்ள அப்படின்னு 10 நாள் சொன்னோம். அந்த 10 நாளுக்குள்ளதான் அந்த நிகழ்வு நடந்தது. அப்போ இந்த நாட்கள்ல இந்த ஜாதகன் நிச்சயமாக தன்னைத்தானே மாய்த்து கொள்வான். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அங்கேயே கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, இந்த ஜாதகனினுடைய மாரகம் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏங்க இவர் தற்கொலை செய்தார் அப்படின்னா தற்கொலைக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ இங்க மனைவி ஸ்தானம் என்பதை இவர் பிரிந்தே வாழ்ந்தார் அப்படின்னோம். ஆம், அவர் இதுல இன்னொரு பெண்ணினுடைய ஸ்தானமும் இங்கே கனெக்டிவ்ல இருக்கணும். ஆம், அதுவும் உண்மை. அவங்க லட்சுமிங்கிற பேர்ல இருப்பாங்கன்னா அதுவும் உண்மை. பெயர் வரைக்கும் எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னா, காரணம் ஒன்னே ஒண்ணுதான், சுக்கிரன் மகாலட்சுமியை சொல்லும். அதனால தானே சுக்கிர தசை வந்த உடனே காலரெல்லாம் தூக்கி விடுறாங்க. ரிஷபலக்னக்காரன் சுக்கிரதசை வந்தா கண்டிப்பா உயிரை பாதுகாத்துக்கணும். அதே போல கடகலக்னக்காரனுக்கும் சுக்கிரதசை வந்தா உயிரை பாதுகாத்துக்கிறதே பெரிய விஷயம். நீங்க பொன்பொருள் எதுக்கு உயிர் இல்லாம? சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த சுக்கிரனுடைய காரகம் அப்படிங்கிறது தனத்தை சொல்லும். தனத்தை சொல்வதற்கு காரக தெய்வம் அப்படிங்கிறது இங்க லட்சுமியை சொல்றதுனால அப்படி ஒரு பெண் என்பவள் இங்க லைஃப்ல அவருக்கு உள்ள வருவாங்கன்னா, ஆம், உண்மையாகவே அந்த பெண்ணினுடைய பேர் மகாலட்சுமி. சரிங்களா? அதனோட மட்டுமல்ல, இந்த சந்திரன் என்பது தாயை சொல்லும் அப்படிங்கிறதுனால அந்த மாரக நிகழ்வுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த தாய் என்பவள் அவருடைய மனம் நோகும்படியாக இங்கே சங்கடப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் தாய் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறார். ஆனா நாம சொன்னோம், தயவு செஞ்சு குற்ற உணர்ச்சி தேவையில்லைம்மா, அவங்களுடைய பொசிஷன் அவங்கள்ட்ட தெளிவா சொல்லுங்க. அந்த ஜாதகனினுடைய அம்மாட்ட தெளிவா சொல்லுங்க. மிகுந்த மனக்குழப்பத்துல இருப்பாங்க. நானே என் பையனை கொன்னுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு சங்கடமான ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. சரிங்களா? குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. வாழ்நாள் முழுவதும் என்னுடைய பையனை நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறத அவங்களா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காரணம், இந்த சந்திரன் தாயை சொல்லக்கூடியதும் அதே நேரத்துல இந்த சந்திரனே 12 கூடிய செவ்வாயினுடைய வீட்லையும் இருக்கிறதுனால மாரகஸ்தானங்கிறதுனால என் பையனை நானே தற்கொலை பண்ண வச்சுட்டேன், என் பையனை நானே கொன்னுட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா மட்டும் தற்கொலை தான் இறுதி வரைக்கும் நம்பிட்டு இருப்பாங்க. மற்ற இடங்கள்ல வேணா அவருடைய மனைவி ஸ்தானங்கள் என்ன ஏதாவது அந்த பெண் மூலமா இந்த கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. ஆனா இந்த ஜாதகன் தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் இங்க உண்மை. காரணம், இந்த பெண் அதை
அதை செய்ய வைத்தாரா அப்படின்னு கேட்டா இங்க 2 பெண்கள் அப்படிங்கிறது இங்க வந்துடும். ஒன்று தாய் ஸ்தானம், ஒன்று அம்மா ஸ்தானமும் உள்ள வரும். சரிங்களா? அம்மா இங்க மனசை சங்கடப்படுத்துவார். சந்திரனுடைய எண்ணியல் 2. சரிங்களா? அம்மா ஸ்தானம் 1. அதற்கு அடுத்தது அந்த மகாலட்சுமிங்கிற பெயரை கொண்டவர். இங்க சந்திரன் என்பது இங்கே 3, அந்த 3ல் ராகு இருக்க அந்த பெண் என்ன தொடர்பில் இருப்பார் அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நடப்பில் இருப்பதும் சுக்கிரதசை, 6 கூடிய தசை. அவர் இங்க 8ல் இருக்கிறார். இங்கே சந்திரன் என்பவர் 7ல் இருக்கிறார். மனைவியோட இங்க பிரிவுகள், அதனோட இணைந்து இந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவரே 12ஆம் அதிபதி, அவர் 12ல இருக்கிறார். என்ன சொன்னோம் அப்படின்னா, தலையில் அடிபட்டு இங்கே மூளை என்பது சிதைவு அடைந்து இந்த ஜாதகன் தற்கொலை செய்து கொள்வார் அப்படின்னு நம்ம சொன்னோம். காரணம் ஒண்ணுதான், இந்த சந்திரன் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார். அது 12 கூடியது. மாரகம் தனக்குத்தானே செய்ய வேண்டும். அதனோடு மட்டுமல்ல, இந்த சந்திரன் என்பது இங்கே சனியினுடைய சாரத்தில் இருக்கிறார். சனி இரும்பு காரகத்தை சொல்லும். அதனோடு மட்டும் இல்லை, இந்த சந்திரன் சனி 2ஐயும் சேர்த்தா இங்கே வாகனங்களை சொல்லும். நாம ட்ரெயின்னு சொல்லலை, வாகனம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். அதிலும் பின்தலைதில் அடிபட்டிருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னோம். நம்மகிட்ட ஜாதகம் கொண்டு வந்தவர் இன்சூரன்ஸில் பெரிய ஹெட்டாக இருக்கிறார். அதனால இங்க தற்கொலையா கொலையான்னு நீங்க அனலைஸ் பண்றீங்களா அப்படிங்கிறதுக்காக இது விபத்து சார்ந்த தற்கொலையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவும் அவருடைய உற்ற நண்பர் அவர். சரிங்களா? அதனால இதை சொன்னோம். இல்லைன்னா ஒருவருக்கு இறப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை கூட நம்ம கெடுக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது. அதனால உங்களுடைய இன்சூரன்ஸ் கிளியரன்ஸுக்காக இதை கேட்டீங்க அப்படின்னா இதை நான் சொல்லியிருக்க கூடாது. ஆனால் இந்த ஜாதகனுக்கு நீங்கள் நண்பர் என்கின்ற முறையில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். ரொம்ப பிரமிப்பாக கேட்டார். காரணம், ரொம்ப பிரமிப்பான விஷயங்களை சொன்னார். அது இந்த இடத்துல நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம் சொன்ன ஒரு விஷயம், தெளிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மானுட வாழ்வியல், அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் சிலவங்களாம் என்ன பண்ணுவோம்னா மாதத்துக்கு ஒரு திருப்பு ஜோதிடம் பார்த்துட்டு இருப்பான். எதை செஞ்சாலும் அந்த ஜாதகத்தில் அந்த நாட்களை கண்டுபிடிச்சி அந்த நாட்களில் போய் செய்வான். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஜாதக பலனை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, உங்களுக்கு விதிக்கப்பட்ட பலன்கள் உங்களை வந்தடையும். 6ஆம் பாவகத்தின் அதிபதியினுடைய தசை இங்கே இந்த விதிகளின் அமைப்பின்படி இருக்கிறதுனால இந்த ஜாதகன் தன்னைத்தானே மாய்த்து கொள்வான். தலையில தான் அடிபடும் நம்ம சொன்னோம். இங்கே வாகனங்களில் ட்ராவல் ஆகும்போது தான் அந்த பொசிஷனை அவர் செய்வார். தனக்குத்தானே செய்வார். அது கொலையாக இருக்குங்கிற அளவுக்கு, விபத்தாக இருக்கின்ற அளவுக்கு இங்கே எண்ணங்களையும் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். ரத்தங்கள் தெறிக்கத்தான் அந்த மாரகம் நிகழும் சொன்னோம். காரணம், தலையில் அடிபட்டா ரத்தங்கள் தெறிக்கும், அது வேற. ஆனா இங்க சந்திரன் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறார். இதுல உங்க சுபத்துவ விதியும் இந்த இடத்துல இங்க சொல்லிடுறேன். சரிங்களா? அதை சொல்லாம என்னால கடந்து போக முடியாது. இங்க பாருங்க, இந்த குரு வர்க்கோத்துவமா இருக்கிறார். யாருடைய ஜாதகத்துல இருக்கிறார்? செவ்வாயினுடைய ஜாதகத்துல வர்க்கோத்துவமா இருக்கிறார். அப்போ இந்த குரு செவ்வாயினுடைய சாரத்துல வர்க்கோத்துவமா இருந்து 6ங்கிற வேலையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். இருந்து இந்த குருவினுடைய நேரடியான சமசப்தம பார்வையில இங்க செவ்வாய் இருக்கிறார். அப்போ குருமங்கள யோகம். அதனோட மட்டுமல்ல, இந்த சுக்கிரனே இங்கே பரிவர்த்தனையாகி, அப்போ இந்த சுக்கிரனுடைய 2ஆம் பரிவர்த்தனை அமைப்பின் மூலமாகவும் என்ன பொசிஷனுக்கு வந்துடும்? இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய நேரடி தொடர்புலையும் வந்துடும். அப்போ குருவினுடைய தொடர்புலையும் சுக்கிரனுடைய தொடர்புலையும் நேரடியாக இங்க கனெக்ட் ஆகிறார். அப்போ இவர் மருத்துவராக இருக்கணும்ல, மருத்துவர் கிடையாது. சரிங்களா? இவர் எம்பிபிஎஸ் மருத்துவர் கிடையாது. ஆனா மருத்துவ ஃபீல்டுல இருக்கிறார். காரணம், இங்க சுபத்துவ விதின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? சுபத்துவ விதியா இருந்தால் இவர் டாக்டரா இருக்கணும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா குரு இதயத்தை சொல்லும். அப்போ இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் கிடையாது. ஆனா இவர் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தார். ஏன் இங்கே அந்த மருந்துகளை விற்பனை செய்யக்கூடிய முகவராக இருந்தார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இங்கே புதன் என்பது கல்வியை சொல்லும். அதனோட மட்டுமல்ல, இந்த புதன் என்பது இந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கு. இந்த ஜாதகத்தில் புதன் என்பது இங்கே உச்சம். அப்போ சுய அறிவு உச்சம் பெற்றவராக இருப்பார். அதனோடு இணைந்த கிரகம் என்பது இங்கே சனி. இந்த உச்சம் பெற்ற புதனோடு இணைந்த கிரகம் என்பது இந்த ஜாதகத்திற்கு 9, 10 2 நல்ல பாவக அதிபதி சனியானவர் இங்கே இணைந்துள்ளார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசைக்கு முன் நடந்த தசை என்ன தசைங்க? கேதுவோட தசை. அந்த கேது என்பவர் சனியினுடைய மகரத்தில் இருந்து திசை நடத்த,
அப்போ இந்த ஜாதகன் என்னவாக இருப்பார்? இந்த மகரத்தில் இருந்து கடகத்தில் இருந்து தசை நடத்திய ராகு சந்திரனாக செயல்படுவார்னு ஒரு அமைப்பு சொன்னோமா? அப்போ இந்த கேது, அப்போ இந்த மகரத்தில் இருந்து தசை நடத்தக்கூடிய கேது சனியாகத்தானே செயல்படுவார். அதனோட மட்டுமல்ல, இந்த சனி உச்ச புதனோடு 5ங்கிற பாக்கியத்துல இணைஞ்சிருக்கிறாருல்ல. அப்போ இந்த ஜாதகனுக்கு கேதுவோட தசை நடக்கும்போது கேது சனி மருத்துவத்தை சொல்லும், மெடிக்கலை சொல்லும், மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்வதை சொல்லும். சரிங்களா? அந்த ஜாதகனுக்கு 10 என்கின்ற கர்மஸ்தானத்திற்கு அதிபதியும் இந்த சனியாகவே வந்து விடுவதால், சனியினுடைய மகரத்தில் இருந்து இந்த கேது தசை நடத்துவதால் இந்த மருத்துவத்திற்கு தேவையான மருந்துகளை விற்பனை செய்வதில் தலைமை தன்மையில் இருந்தார். புரியுதா? அதுலலாம் அதீதமான ஊதியத்தை பெற்றார். அவர் பெற்ற ஊதியம் வரைக்கும் நம்ம சொன்னோம். மாசம் என்ன அப்படின்னா 80,000 ரொம்ப ரொம்ப ஈஸியா அவர் வாங்குவார் அப்படின்னும் பெர்ஃபெக்ட் அப்படின்னார். மாசம் 80,000 ரூபாய்க்கு மேல அவர் ஊதியம் வாங்கக்கூடியவர், வாங்கி கொண்டிருந்தார், ராஜா மாதிரி இருப்பார்னோ. காரணம், இந்த லக்னாதிபதி சுக்கிரன் இங்கே அழகை சொல்லக்கூடியவன். ஜாதகன் புத்திசாலி மட்டும் இல்ல, மிக மிக அழகாகவும் இருப்பார்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? புத்திசாலி ஏன் அப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் விதிகளை ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இங்க பாருங்க, இந்த ஜாதகன் மிக அழகாக இருப்பார், நடிகர் போல இருப்பார்னு சொன்னோம், நல்ல போல இருப்பார்னா. ஆனா ஆள்வதற்கு அவர் இல்லை. அதுதான் கான்செப்ட். இதுல இங்க காதல் திருமணம் நடக்கும்னு சொன்னோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ராகு 3ல இருக்கிறார், அப்போ இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் பாவகத்துல புதன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார். அதனால இங்க குழந்தைகள் ஸ்தானம் ஜாதகனுக்கு இங்க கேதுவோட தசை நடப்புல இருக்கும் போதே, ஏன்னா 9ஆம் பாவகம். சரிங்களா? அப்போ இந்த குழந்தைகள் ஸ்தானம் பாக்கியம் 9 அதெல்லாம் கொடுக்கணுங்கிற பாக்கியம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த கேதுக்கு வீடு கொடுத்தவர் 5ஆம் பாவத்துல இருக்கிறார், முதல் குழந்தையை சொல்லக்கூடிய பாவத்துல இருக்கிறார். அந்த கேதுவே 9ஆம் பாவத்துல இருக்கார், 2வது குழந்தையை சொல்லக்கூடிய பாவத்துல இருக்கார். அதனோட மட்டுமல்ல, இந்த 5ஆம் பாவகத்தில் சனி உச்சம் பெற்ற புதனோடு இங்கே இணைவுல இருக்கிறதுனால பெண் குழந்தைகளா இருக்கும் அப்படின்னோம். ஆமா, பெண் குழந்தைகளா இருக்கு. அதனுடைய அந்த குழந்தைகள் கல்வியில் உயர்ந்த நிலையில இருக்கும், புதனினுடைய அறிவு சார்ந்த இடத்துல இருக்கும். புதனால் அந்த குழந்தை அறிவான குழந்தைகளாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டாப் பொசிஷன்ல இருக்கும். அப்படின்னா ஏஐ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கு அந்த பிள்ளை. அப்போ நாம சொன்ன அந்த பலனும் அந்த குழந்தையினுடைய தன்மையும் ஒன்னா இருக்கு. அந்த ஏஐ ஏன் இந்த இடத்துல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, நாம இந்த சனி என்பவர் 9 கூடிய இந்த இடத்துல 9 கூடிய சனி என்பவர் மனதை சொல்கின்ற, ஏஐனா என்னங்க? தொழில்நுட்பம், கற்பனைக்கு உருவத்தை கொடுக்கக்கூடியது, புதனினுடைய அறிவை பயன்படுத்தி. அப்போ இங்க சனி என்பவர் இங்கே பாக்கியாதிபதியாக இருக்க, இந்த குழந்தையே கேதுவோட திசையில இங்க பிறகு. அப்போ இந்த குழந்தையினுடைய தன்மை என்பது சனி பெற்ற சாரத்தை பொறுத்தும், சந்திரன் மனசு புதனோட உச்சம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய புதனோட இணைவிலே இருக்கு. அப்போ இந்த முதல் குழந்தை என்பது மனதில் தோன்றுகின்ற கற்பனைகளுக்கு உருவாக்கம் கொடுக்கின்ற, அறிவை பயன்படுத்தி செயல்படுத்துகின்ற கணினிலாம் சாஃப்ட்வேர். சரிங்களா? இந்த அமைப்புகள்ல உயர்ந்த தன்மையில இருக்கணும். நம்ம சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டு தான் சொன்னோம், உண்மையை நம்ம சொல்லிக்கணும். சரிங்களா? ஏஐலாம் நம்ம சொல்லலை. ஆனா அந்த குழந்தை ஏஐல இருக்கிறதுக்கான காரண அமைப்பும் சனி பெற்ற சாரத்தின் அமைப்புல இங்க இருக்கு. சரிங்களா? அந்த பொசிஷன்ல உன்னதமா இருக்கு, நல்ல பொசிஷன்ல அந்த குழந்தைகள் வருங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது நான் எதிர்பார்த்த ஒரு கேள்விக்கான தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. அதனோட மட்டுமல்ல, இந்த ஜாதகத்தை கொடுக்கும் போதே இந்த ஜாதகம் உயிரோடு இல்லை என்பதுல இருந்தே இந்த ஜாதகம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வேலை செய்யுது. அதனோட மட்டுமல்ல, ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் தான்.